நம்ம இலக்கியாவுக்கும், அதுக்கப்புறம் நம்ம ரேவதி 2 பேருக்குமே இவ்ளோ பெரிய இரக்க குணம் இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த எஸ்எஸ்கேவ இவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. இலக்கியாவுக்காச்சும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளா தான் நம்ம கௌதம கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எஸ்எஸ்கே அப்படின்ற ஒரு ஆள் இருக்காரு. அவரு இவ்ளோ கேவலமானவரு அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம ரேவதி என்ட்ரி குடுக்கும்போது தான் உண்மையிலேயே எஸ்எஸ்கே 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அப்பல இருந்தே அவர் அப்படிதான் இருந்திருக்காரு அப்படின்றது வந்து எல்லா விஷயமும் தெரியும். அதாவது நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, 30 வருஷமா இந்த எஸ்எஸ்கேவ வந்து இப்ப கொல்லணும்னு வெறியோட சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இவங்க 2 பேரும் இப்படி எஸ்எஸ்கேவோட உயிர காப்பாத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவ இவங்க காப்பாத்தி மிகப்பெரிய ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா டாக்டர் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாமதமா நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவருக்கு ஆல்ரெடியே பிரெயின்ல அதாவது மூளையில கட்டி இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா எஸ்எஸ்கேவ காப்பாத்துறது கஷ்டம். அதுவும் இல்லாம அவர் இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி டாக்டர் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன குடுக்குறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியாவுக்கும், ரேவதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனசே கேட்கல. இது அதுவும் ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு போயிடுறாங்க. இத்தன நாளா அதாவது எஸ்எஸ்கேவுக்கு காஃபில விஷம் வச்சு குடுக்கணும், கொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வெடிச்சு சாகணும் அப்படின்றதுக்காக கேஸ தூக்கிட்டு போயிட்டு ஆபீஸ்ல அவரோட கேபின்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சாங்க. இப்படி பல விஷயங்கள் செஞ்சாலுமே கூட இப்போ நம்ம ரேவதியோட மனசு அப்படியே இளகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த எஸ்எஸ்கே தனக்கும் தன்னோட மகனுக்கும் அவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு இப்போ ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இரக்க குணத்தோட வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவன்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டவங்களே இப்படி காப்பாத்தக்கூடிய நிலைமை வந்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே சொல்றது எல்லாத்துக்குமே கேட்கிற நிலைமை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான்? அதுவும் இவன் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே எஸ்எஸ்கே அப்படியே கண் முழிச்சு 2 பேரையும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சுறாங்க. என்ன காப்பாத்துனது நீங்க தானா? நீங்க அதாவது ரொம்ப நன்றி அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே நன்றி வந்து சொல்றாரு கையெடுத்து கும்பிட்டு. அது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி தாக்ஷாயணிய காப்பாத்துனாங்க. தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. வேலையும் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அடுத்ததா எஸ்எஸ்கேவ காப்பாத்திருக்காங்க. இப்போ நம்ம எஸ்எஸ்கேவ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையிலேயே எஸ்எஸ்கே செத்தா சந்தோஷப்படக்கூடிய ஆள் நம்ம ரேவதியா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே மாறிடுச்சு. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மாறிட்டாரா? அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல சாக போறேன் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோவம், வன்மம் இருந்தாலுமே கூட கடைசி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையிலேயே அவரு மாறிட்டாரா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா ரேவதி இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆகுறது தான் உண்மையிலேயே நம்ம கௌதம்க்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்த கொண்டு வந்து குடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எஸ்எஸ்கே ஏற்கனவே தன்னோட மகன் யாரு அப்படின்றத நம்ம ரேவதி கிட்ட கேட்டு பார்த்தாங்க. அதனால இந்த எஸ்எஸ்கே போட்ட மாஸ்டர் பிளானா கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா நினைக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இல்லாம எஸ்எஸ்கேவோட கதைய எங்கே முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம கௌதம்க்கு, இலக்கியாவுக்கு இவங்க யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லன்னா இப்படியே விட்டுட்டு போனாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனை தான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.